எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ போராட்டம், ஒவ்வொரு படியும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள். ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இருக்கட்டும், இப்போ எலெக்ஷன் வரும்போது இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே அவர் அனுபவிக்காத பிரச்சனைகளே இல்லை. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது இவரெல்லாம் ஒரு முகமானு சொல்லி கலாய்ச்சிருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் விட்டுருவாங்களா? அப்போது எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கடந்து வந்தாரோ, இப்போவும் அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து வந்துட்டுருக்காரு. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் எலெக்ஷனில் எல்லோரும் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமையில் ஓட்டு போட போகாமல் இருந்துட்டிங்க அப்படின்னா, அதனால் பாதிக்கப்பட போகிறது நம்மளை மட்டுமே நம்பி எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நமக்கு ஏதாவது செய்ய முடியும் நம்பிக்கையோடு வந்திருக்க நம்ம அண்ணனுக்கு நம்ம செய்கிற பெரிய துரோகமாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஓட்டு போடுறத அவாய்ட் பண்ணாமல் வந்துடுங்க. அதோட ஜனநாயகன் படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அது ரீமேக்காக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அது நம்ம அண்ணன் அடித்தா அது எப்போவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா? ஆனால் ஒரு பட விஷயத்தில் கூட அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எலெக்ஷன் பார்க்குறதா, இல்லை ஓட்டுக்காக நான் போய் கேட்குறதா, இல்லை அந்த ஜனநாயகம் படத்துக்காக போராடுறதான்னு எல்லா பக்கமும் ட்ரபிள். ஒரு மனுஷன் அவரை மீறி நிறையா பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. நமக்காக எவ்வளோ விஷயங்களுக்காக இதை தாங்கி கடந்து வந்துட்டுருக்காரு. இது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசில் பட்ட கஷ்டத்தோட கம்பேர் பண்ண அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இன்னும் இவங்க என்னெல்லாம் பண்ணாலும் பண்ணட்டும். கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த ரிசல்ட் 2026 நம்ம அண்ணனோட தான். ஸோ விசிலு அந்த பேட்டியில் சொன்ன மாதிரி பிகில் கப்பு முக்கியம் பிகிலே மறந்துடாதீங்க. ஓட்டு போட மறந்துடாதீங்க. ஏன்னா மற்ற எல்லாரும் அவங்களோட வளர்ச்சிக்காக வராங்க. அண்ணன் அவர் வளர்ச்சியை விட்டுட்டு நமக்காக வராரு. உண்மையிலுமே உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்டில் காட்டுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்மளை மீறி யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓட்டு நம்மளோட உரிமை. நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கே நீங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் கரெக்டான ஆளாக சூஸ் பண்ணி போடுங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டிவிக்கே வின்னிங் ஆஃப் 2026 தளபதி அண்ணாவை வரவேற்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.